உற்சாகம் வருது. சாதாரணமாக நம்ம போகும்பொழுதே இப்படி வந்து ஒரு வரவேற்புன்னா, நம்ம பர்பஸாக இதுக்குன்னே கிளம்பி ஒவ்வொரு மாவட்டந்தோறும் போனோம்னா நமக்கு எவ்வளோ வரவேற்பு கிடைக்கும்லாம் அவர் நினைக்கிறாரு. ஸோ அதைத்தான் அவர் ஜூன்லேருந்து செயல்படுத்த போகிறாரு. அதுக்கப்புறம் நிறைய திட்டங்கள் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த தேர்தலில் கூட்டணியோடு வந்து வெல்வதுங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் எல்லாமே எல்லா இடத்துலையும் கூட்டணி கணக்குகளை முடிச்சு கதவெல்லாம் மூடிட்டாங்க. இப்போ தனியாக தான் விஜய் நிற்கணும். இதற்கப்புறம் ஏதாவது மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல்ங்கிறது வந்து நேற்று ஒன்று இருக்கும், இன்றைக்கி ஒன்று இருக்கும், அது மாறுவது தான். அப்போ மாறுதோ மாறலையோ நம்முடைய இண்டிவிஜுவாலிட்டி இங்கே நிலச்சி நிற்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அதற்கான சில வேலைகளை செய்யணும்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் தான் இந்த ரோட் ஷோ, மீட்டிங், மாநாடு இதெல்லாம் பிளான் பண்ணுறது. இப்போ மதுரைக்கு வந்து அடுத்து போகிறாரு, இந்த பூத் கமிட்டி மீட்டிங்க்கு போகிறாரு. அங்கே அது எப்படி இருக்கும்லாம் தெரியல. அப்போ இந்த கூட்டங்களை தொடர்ந்து மற்ற கட்சிகளுக்கு இவர் காட்டுறதே என்னுடைய பலம் என்னன்னு பாருங்கிறதுக்கு தான்.